ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவை காப்பாற்றுறதுக்காண்டி ராமச்சந்திரன் குறுக்க இருக்கும்போது பரசு அப்படியே ராமச்சந்திரன் நெஞ்சிலேயே மிதிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குது. நம்ம மாறனும் கரெக்டான சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இனி நம்ம வீரா மாறனை எதிர்த்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? வீடியோக்குள்ளே போகிறக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ராமச்சந்திரனும் சரி பரசுக்கிட்டேருந்து எப்படியாவது வீராவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இருக்கும்போது மாறனும் அந்த ரவுடி கும்பல் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பரசுவும் எங்கே வீரா இருக்கான்னு சொல்லிட்டு தேடும்போது வீராவை கண்டுபிடிச்ச உடனே என்ன ஏன் நீ என்கொன்ற பண்ணதுக்கு ஆள் அனுப்பியிருக்கியா? இனிமே உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே எதிர்த்து நிற்ப? எவ்வளோ மிரட்டினாலுமே நீ எல்லாம் கேட்க மாட்டேங்கிற. நீ உயிரோட இருந்தால் தானே இனி என்னை என்கொன்ற பண்ண முடியும்னு சொல்லிட்டு பரசும் நம்ம வீராவை எதிர்த்து அப்படி அவங்கள மிதிக்கிறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் நம்ம மாறனும் அதை கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது வீராவோட உயிருக்கு எந்த ஆபத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் முன்கூட்டியே நம்ம வீரா பக்கத்தில் போகும்போது பரசு அப்படியே காலை வச்சு மிதிச்சதுல அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக சரி அடுத்து எப்படியாவது வீராவுக்கு ஆபத்து வரலான்னு சொல்லிட்டு செய்யும் போது நம்ம போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் பரசு அப்படியே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பரசு அதுலேருந்து விடுற மாதிரி இல்லை. வீராவை எதிர்த்து இன்றைக்கி வேணாலும் நான் தப்பிச்சிருக்கலாம், என்னைக்காக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு நம்ம வீராவை எதிர்த்து பரசுவும் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனும் சரி அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும்போது வீராவும் என்னை பார்த்துட்ருக்க, இப்போ உடனே அவங்கள மாமாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீரா 2 பேரும் சேர்ந்து ராமச்சந்திரன் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பயங்கரமாக பதட்டமாக இருக்கும்போது டாக்டர் எப்படியாவது எங்கள் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. சரி நாங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம ராமச்சந்திரனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆரம்பிக்குது. வெளியில் வந்த உடனே நம்ம மாறனும் என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படி சொல்லும்போது என்ன சார் நீங்கள் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்துட்டுருக்கீங்க, ஏற்கனவே அவர் ஹார்ட் பேஷண்ட் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது அவரை ஏதோ பதட்டம் ஆகுற மாதிரி ஒரு நிலைமையில ஆக்கி விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மாறன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சரி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையேன்னு கேட்கும்போது இப்போதைக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காங்க, எதுனாலும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சப்புறம் தான் சொல்ல முடியும்னு மாறன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம வீரா சும்மா விடுவாங்களா? ஏற்கனவே வீரா மாறனுக்கு மேலே பயங்கர கோபத்தில் இருக்கும்போது மாறனை பார்த்து என்ன மாறா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ என்னைக்கு ஜெயிலேருந்து வெளியில் வந்தியோ அன்னையிலேருந்து வீட்டில் பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பாரு மாமா இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான், தேவையில்லாமல் என்னை கடத்திட்டு இப்போ பாரு யார் கஷ்டம் அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் நான் எல்லாம் வேணும்னு பண்ணலை வீரா, உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுல, நீ நல்லபடியாக இருக்கணும், உனக்கு யாருனாலையும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இப்படி செய்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் எல்லாமே நீ இந்த குடும்பத்துக்காக நல்லது தான் பண்ணுற, ஆனால் என்ன பண்ணுறது உன்னோட முன்கோபமும் அறிவு இல்லாமல் செய்யக்கூடிய செயல்னால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம வீரா மாறனை எதிர்த்து நிற்கிறாங்க. மாறன் என்னதான் சொன்னாலும் அதை பற்றி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில நம்ம வீராவும் இல்லை. சரி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எப்படி நான் வள்ளியம்மைக்கிட்டே சொல்லுவேன், வள்ளியம்மைக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படி சொல்லும்போது நம்ம மாறனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வள்ளியம்மையும் அந்த இடத்துல வந்த உடனே அவங்க அண்ணா இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு கவனிச்ச உடனே என்னாச்சு மாறா, எதுக்கு அண்ணன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மாறன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை பார்த்த வள்ளியம்மையும் பயங்கரமாக அதிர்ச்சியாகி வீரா உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, உனக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு தானே மாறன் இப்படியெல்லாம் செய்திருப்பான் அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் என்ன வள்ளியம்மா நீங்கள் வேற புரிஞ்சுக்காமல் பேசிட்டு இருக்கீங்க, அவன் செய்த இந்த செயல்னால தான் மாமா என்னை தேடி கடைசியில் பரசு இப்படி செய்துட்டான் அப்படி சொல்லும்போது நம்ம வள்ளியம்மையும் சரி எப்படியாவது அண்ணனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும், சரி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வள்ளியம்மையும் கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் வெளியில் நம்ம டாக்டரும் அப்படி பதட்டமாக இருக்கும்போது மாறனும் கரெக்டான சமயத்தில் நீங்கள் சேர்த்தனால தான் அவங்களோட உயிரை கொஞ்சமாவது காப்பாற்ற முடிஞ்சுது, இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லும்போது அதை கேட்ட மாறனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. என்னதான் இருந்தாலும் மாறன் மறுபடியும் இப்படி ஒரு செயலை செய்துட்டானேன்னு சொல்லிட்டு வீரா மாறனுக்கு மேலே மறுபடியும் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.